February 14, 2019 இந்த டே அன்னைக்கு வேர்ல்டு வைடு எங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டு இருந்த இதே நேரத்துல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிக் ஃபிளாஷ் நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியாவில் இருக்கிற மூல முடுக்குக்கும் ட்ரெண்ட் ஆகுது. அந்த ஒரு நியூஸ் தான் புல்வாமா அட்டாக். 44 சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல புல்வாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரே ஒரு டெரரிஸ்ட்னால 44 சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்த அந்த நாள் தான் இன்னைக்கு. நம்ம February 14 வேலண்டைன்ஸ் டேன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இந்தியாவுக்கு அது பிளாக் டேவா இருக்குது. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்வாமா அட்டாக் எப்படி நடந்தது, அது மட்டும் இல்லாம இந்த புல்வாமா அட்டாக்ல நடந்த அந்த ஒரு டெரரிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானியோ ஒரு சைனாவோ இல்ல நம்மளுக்கு வெளியே இருக்கிற எந்த ஒரு கண்ட்ரியோ கிடையாது, நம்ம இந்தியன், அதுவும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ அந்த ஜம்மு காஷ்மீர் யாரு, எதற்காக இந்த புல்வாமா அட்டாக் நடந்தது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் ஆல் சோல்ஜர்ஸ். நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ். ஏன் நான் சொல்றேன்னா, அவங்க அங்க இருக்கிறதுனால தான் நம்ம இங்க வேலண்டைன்ஸ் டே, தீபாவளி, பொங்கல்னு சொல்லி நிறைய டேவை நம்ம செலிப்ரேட் பண்ண முடியுது. அதனால மறுபடியும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ஓகே, இந்த வீடியோ ஏன் இப்போ பேசுறேன்னா, இப்போ February 14 முடிஞ்ச ஒரு 2 days தான் ஆச்சு. அதுக்கு ஒரு ரீகாலாகவும் அந்த இழந்த நம்ம ஒரு வீரர்களுக்கான ஒரு சின்ன ஒரு ரீகால். இன்னும் நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாம இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா, அதே February 14, 2019ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா 3:30 AM நம்ம எல்லாம் இங்க தூங்கிட்டு இருந்த அதே நேரத்துல 2500 சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஜம்மு அப்படிங்கிற ஒரு இடத்துல ரிப்போர்ட் பண்ணும். அது ஏன் ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, நம்ம அங்க இருக்கிற சிஆர்பிஎஃப் 2500 வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா, லீவுக்கு முடிஞ்சு மறுபடியும் ரீஜாயின் பண்றதுக்கு அங்க ரிப்போர்ட் பண்ணணும். அதனால அந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் பார்த்தீங்கன்னா 2500 பேர் ஆல்ரெடி 3 நாள் கிட்ட டிலே ஆயிருக்கு இங்க இருந்து அவங்க அங்க போறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அங்க பனிப்பொழிவு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ இருந்துகிட்டு இருக்கும். ஜான்வரின்னு கிடையாது, டிசம்பர்னு கிடையாது, எல்லா நாளும் அங்க பனிப்பொழிவு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் ஃபுல்லு ஸ்னோவா இருக்கு. இவங்க ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே, 3 நாள் ஓகேன்னு இருக்காங்க. அப்புறம் அங்க February 14 காலையில் பார்த்தீங்கன்னா 3:30க்கு முன்னாடி அங்க இருக்கிற ஸ்னோவெல்லாம் ஓரளவு கிளியர் ஆயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதை பார்த்து இந்த சிஆர்பிஎஃப் என்ன பண்றாங்கன்னா, 2500 சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்கன்னா 78 பஸ்ஸஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க 3:30க்கு ஜம்முல ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஜம்முக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ஒரு வழியா அவங்க டிராவல் பண்றாங்க. அதுல டிராவல் பண்றதுல ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான் இந்த புல்வாமா அப்படிங்கிற சொல்லி இந்த டிஸ்ட்ரிக்ட். ஆல்ரெடி நம்ம இதுல நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஏன்னா இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரும் இதுல ஒரு காரணமா இருந்திருக்கு. அது ஏன்னு உங்களுக்கு இந்த ஸ்டோரி சொல்லும் போதே தெரியும். ஓகே, இவங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ற போது இதை அட்டாக் பண்ண அங்கேயும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரெடியா இருந்துட்டு இருக்கான். அவன் பேர் தான் ஆதில் அகமத். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த அட்டாக் பண்ண நான் சொன்ன ஒன்னு டெரரிஸ்ட். இந்த டெரரிஸ்ட் யாருன்னா, நான் சொன்ன மாதிரியே இந்தியன். அந்த இந்தியன் மட்டும் இல்லாம நான் சொன்ன அந்த புல்வாமா அட்டாக் நடந்த அந்த புல்வாமா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன் தான் இந்தியன். இவன் ஏன் இந்த அட்டாக் பண்ணணும்னா, இவன் ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்புல இவன் ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்திருக்கான். அந்த தீவிரவாத அமைப்பு பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னா, அந்த தீவிரவாத அமைப்பு எப்பன்னா 2000 அந்த ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாத குழு பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. அது ஃபர்ஸ்ட் போராளிகளாக தான் இருந்தாங்க. இப்ப எப்படி நம்ம ஈழத்துல நம்ம பிரபாகரன் அவர் எப்படி போராளி குழுவா இருந்து ஸ்ரீலங்காக்கு அது தீவிரவாதமா இருக்குதோ, அந்த மாதிரி நம்மளுக்கு அவங்க தீவிரவாதிகள். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அதோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மசூத் அசார். இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா பகல்வத்பூர் அண்ட் பஞ்சாப் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம சிந்தூர்ல அடிச்சோம். அவனோட ஹெட் குவார்டர்ஸும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல தான் இருக்கு. அந்த மசூத் அசாத் யார் என்ன பண்றான்னா, இந்த ஒரு ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற ஒரு தீவிரவாத குழு பத்தி அமைக்கிறான் 2000 காலத்துல. இவங்களோட ஒன் ஆஃப் த இப்ப எப்படி கொள்கை அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்தியா கிட்ட இருந்து பிரிச்சு அது அவங்க தனி நாடா மாத்தணும் அப்படிங்கறத ஒரு பெரிய ஒரு கொள்கை. அவங்களுக்கு இந்தியன்ஸ்னால யாருமே பிடிக்காது. இந்தியன் சோல்ஜரா இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் சுட்டு தள்ளுறதா தான் இருக்கும். இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்போ கூட அது மெயின் காரணம் மசூத் அசாத் இந்த ஒரு ஆளுதான் சொல்றாங்க. இவன் பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாத குழுவை அமைக்கிறான். இவன் அந்த 2000 பீரியட்ல பண்றதை பார்த்து இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, இவனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போடுது. ஆனாலும் அப்போ 2000ல பாத்தீங்கன்னா Flight 814 இவங்களோட குழுவை சேர்ந்த இவங்களோட போராளிகள்லாம் இருப்பாங்க, லைக் டெரரிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தியன் பிளைட்டை ஹைஜாக் பண்ணி
என்னோட தலைவனான மசூத் அசாதை நீங்க விடுவிச்சாதான் இதுல இருக்கிற எல்லாரும் உயிரோட வருவாங்க, இல்லைன்னா இவங்க எல்லாத்தையும் கொன்றுவேன்னு சொல்லி அப்புறம் நம்ம நிறைய பேர் உள்ள இருக்கிறத பார்த்து இந்தியாவும் என்ன பண்றாங்கன்னா அவங்கள வெளியே விட்டுடுறாங்க. இந்த டெரரிஸ்ட் அவனை வெளியே விட்டுடுறாங்க. வெளியே விட்டக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னா, வெளியே விட்டக்கப்புறம் இவன் நடத்திய முக்கியமான அட்டாக் என்னன்னா, இவன் 2000ல இவனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க. 2001ல நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அட்டாக் என்ன, பார்லிமெண்ட் அட்டாக்கை பத்தின இவனுங்க மசூத் அசார் தலைமையில தான் நடக்கப்படுது. 2002ல ஜேர்னலிஸ்ட் டேனியல் போல் அவரோட கொலையிலும் இவன் ஈடுபட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் இப்ப சொன்ன மாதிரி புல்வாமா 2019 அதுலயும் பாத்தீங்கன்னா இவன் இதா இருக்கான். அதில் அகமதுங்கிறவன் இந்த ஜெய்ஷ் முகமதுங்கிற ஒரு அமைப்புல ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்திருக்கான். சேர்ந்து அவனுக்கு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாக்குள்ள இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதனால அவங்க கொள்கையை ஈர்க்கப்பட்டு இவன் அங்க போய் சேர்றான். சேர்ந்து அவங்க எல்லாம் ஓகே இதெல்லாம் சொன்னதை பார்த்து இவன் தெரிஞ்சுக்கிட்டான், இந்த மாதிரி இங்க இருந்து ஒரு 2500 சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஜம்மு போறாங்க, அதுக்குள்ள இடையில இருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் தான் புல்வாமா, நம்ம இங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மசூத் அசார் தலைமையில இருந்து இவனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அதை பார்த்த இவன் என்ன பண்றான்னா ஒரு ஸ்கார்பியோ கார் எடுத்துக்கிறான். அதுல 380 கிலோக்கான வெடிமருந்து மட்டும் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அங்க ட்ரையல் ரோட்ல நின்றுட்டு இருக்கான். அது இவன் நினைச்ச மாதிரியே அங்க இருக்கிற 2500 சிஆர்பிஎஃப் வீரர்களும் 78 பஸ்ல வராங்க. அதைய பார்த்து இவன் என்ன பண்றான்னா, ட்ரையல் ரோடு இங்க இருக்கு, சிஆர்பிஎஃப் போற ரோடு இங்க இருக்கு, இவன் என்ன பண்றான் ட்ரையல் ரோட்ல இருந்து இப்படி இந்த பக்கம் வந்து ஒரு யூட்டன் அடிச்சு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரான். கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ள ஒரு பஸ்ல வந்து அவன் கொண்டு வந்து இடிக்கிறான். இடிச்சடியில அவங்க சரியான ஒரு பிளாஸ்ட் நடக்குது. எல்லாரும் என்ன அது ஏதாதுன்னு கூட தெரியல. அங்க இருக்கிற உள்ள இருக்கிற சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா 38 பேர் ஸ்பாட்லயே அவுட் ஆறாங்க. உடல்லாம் சல்லியா தெரிச்சு விழுகுது. அதை இடிச்சு அவனோட உடம்பு பாத்தீங்கன்னா சல்லியா தெரிச்சு விழுகுது. இவன் என்ன பண்ணிருக்கான்னா, அந்த ஸ்கார்பியோ கார்ல 350 கிலோ வெடிகுண்டு மட்டும் வைக்காம அதுல நிறைய ஷார்ப்பான லைக் கத்தி போல்ட் நட்டு, ஏன் அதை வைக்கணும்னா ஒரு பிளாஸ்ட் ஆகுதுன்னா அது என்ன எவ்வளவு இடத்துக்கு போதோ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாவணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அந்த ஒரு கத்தி போல்ட் நட்டு அதை கொண்டு வந்து அது மேல வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருக்கான். இதை பார்த்தா மத்த வண்டியில இருக்கிற சிஆர்பிஎஃப் வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா இறங்குறாங்க. இறங்கி சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்க்கும்போது அங்க இருக்கிற இன்னொரு நிறைய டெரரிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா கோலத்தனமா கன் எடுத்து அவங்களையே எல்லாத்தையும் சுட்டு அந்த கன்னுக்கு பார்த்தீங்கன்னா இரையாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 42ல இருந்து 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மதியானம் February 14, 2019 அப்போ 44 பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போறாங்க. இதுக்கான முக்கியமான ரீசன் அதில் அகமத். இவன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல ட்ரெண்ட் ஆகுது. அதை போடுறது எந்த அக்கௌண்ட்ல இருந்து போடுறாங்கன்னா ஜெய்ஷ் முகமது அந்த ஒரு அக்கௌண்ட்ல இருந்து போடுறாங்க. அந்த அக்கௌண்ட்ல இருந்து அந்த வீடியோல பேசுனது யாருன்னா இந்த அதில் அகமது. என்ன பேசுறான்னா, எனக்கு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்கன்னா விடுதலை ஆகணும், அதுக்கு நான் ஒரு உறுதுணையா இருந்து நான் ஒரு போராட்ட வீரனா இருக்கிறது எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. நான் இது ஒரு அட்டாக் பண்ண போறேன், நான் இந்த மாதிரி அட்டாக் பண்ண நான் சொர்க்கத்துக்கு போய் சேர போறேன், நான் ஏன்னா புனிதமான காரியத்தை பண்றேன் அப்படின்னு யார் சொல்றான்னா இந்த டெரரிஸ்ட் சொல்றான். இந்த 44 சோல்ஜர்ஸை கொள்றது அவனுக்கு ஒரு புனிதமான ஒரு வேலையா இருந்திருக்குன்னு அந்த வீடியோல சொல்லி, நான் இந்த வீடியோல நீங்க பார்க்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், ஸோ எல்லாத்துக்கும் பாயின்னு சொல்லிட்டு அவனோட மதத்தோட ஒரு இதை சொல்லிட்டு அவன் அந்த வீடியோ கட் பண்றான். அப்படியே முடிச்சு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஒரு 44 வீரர்கள் பார்த்தீங்கன்னா சதறிடுறாங்க. அப்போ அங்க பார்த்தீங்கன்னா 38 பேரை கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைசியில இருக்கிற 38ல இருந்து 39 பேரை கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைசியில இருக்கிற அந்த ஒரு ஆள் யாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களோட கண்ணு மூக்கு விரல் அப்படின்னு சொல்லி தனித்தனியா கிடக்குது. அதனால அங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்படிப்பட்ட இந்த ஒரு 44 இதுல 2 தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஒருத்தர் கேரளா கர்நாடகா, இந்த மாதிரி இந்தியாவில இருக்கிற எந்தெந்த பகுதியில இருந்து நிறைய வீரர்கள் இருக்காங்க. அதுல இருக்கிற இந்த 44 பேர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 3:30க்கு நம்மளை விட்டு இந்த சோல்ஜர்ஸ் 44 பேரும் போறாங்க. இந்த ஒரு ஜெய்ஷ் அகமத் அப்படிங்கிற இந்த ஒரு தீவிரவாத குழுவை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 2002ல இந்த ஜெய்ஷ் முகமது அப்படிங்கிற இந்த ஒரு தீவிரவாத அமைப்பை அந்த பாகிஸ்தான்ல பேன் பண்ணுது. எப்போ 2002ல. நம்ம இப்போ சிந்தூர் நடத்தினது பார்த்தீங்கன்னா ரீசெண்டா 2025ல தான் சிந்தூருங்கிற ஆப்ரேஷன் நம்ம நடத்தினோம். அப்போ அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் ஆன நம்ம பஞ்சாப்ல போய் அடிச்சது இதே ஜெய்ஷ் முகமதோட மசூத் அசாத் இவனோட அந்த ஹெட் குவார்டர்ஸ் தான் நம்ம இப்ப அடிச்சோம். நான் சொன்ன மாதிரி 2002லயே பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா அவங்களே தடை செஞ்சுட்டாங்க. ஆனாலும் இன்னுமே பாத்தீங்கன்னா அவன் ஜாலியா பாகிஸ்தானுக்குள்ள நடமாடிட்டு தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம யுனைடெட் நேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜெய்ஷ் முகமதை பாத்தீங்கன்னா நம்ம தீவிரவாத குழுவா அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லா கண்ட்ரிஸும் ஒத்து வராங்க. லைக் பாகிஸ்தானும் சைனாவும் பாத்தீங்கன்னா அதுக்கு உடன்படுறது கிடையாது. இந்த ஒரு பெரிய அட்டாக்கு பின்னாடி சைனாங்கிற ஒரு நாடு இருந்திருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்றது பாகிஸ்தான்ல என்னதான் இருந்தாலும் இன்னொரு பக்கமும் இன்னொரு கையா இருந்தது யாருன்னா சைனா.
அது மட்டும் இல்லாம இந்தியாவோட இன்டெலிஜென்ட் ஃபெயிலியரும் இதுல ஒரு காரணம் நம்ம சொல்லியே தான் ஆகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு சிஆர்பிஎஃப் வீரர்கள் 2500 பேர் போறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கார் வருதுன்னா யாரா இருந்தாலும் பார்த்துதான் ஆகணும். 350 கிலோ வெடிமருந்து அவங்க உள்ள பாத்தீங்கன்னா டிஎன்டியா ஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறது. அங்க இருக்கிறத பாத்தீங்கன்னா நம்ம செக் போஸ்ட்ல எப்படி இருந்தாலும் இது பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிக்காத பாத்தீங்கன்னா இந்தியாவோட இன்னொரு இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த புல்வாமா அட்டாக் பாத்தீங்கன்னா 2019 நடந்திருக்கு, அதே பிப்ரவரி 14. ஆனால் இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டேவை நம்ம அங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு இரங்கல் டேவா அனுசரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை நினைவு கூறுற வகையில தான் இந்த ஒரு வீடியோ. மறுபடியும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன், ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் ஆல் சோல்ஜர்ஸ். நான் அடுத்த ஒரு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.